வணக்கம். நான் செல்ஃப் கனெக்ஷன் கோச் திவ்யா குருபிரசாத். நியூ இயர் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே கோல் செட் பண்றதுல பிஸியா இருப்போம். ஸோ கோல்னா என்ன? கோல்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியம். நம்ம வந்து எத நோக்கி போறோம்? நம்மளுடைய பாதை என்ன? நம்மளுடைய விஷன் என்ன? சரி, ஓகே. கோல்னா என்ன? ஓகே, எல்லாருக்கும் தெரியும். பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன அச்சீவ் பண்ண போறோம்? இது நம்ம வந்து ஒரு ஜர்னலிங் மாரி, ஒரு ஸ்கிரிப்ட் மாரி கூட பண்ணி வைக்கலாம். சில பேர் வந்து விஷன் போர்ட் லெவலுக்கு கூட வந்து அத வந்து பண்ணி வச்சிருக்கலாம். ஓகே. இப்ப நம்ப செலக்ட் பண்ண இந்த கோல், நம்ப செல்ஃபோட அலைன் ஆயிருக்கா? என்னங்க இது புதுசா கேட்கிறீங்க? அப்படின்னு நீங்க வந்து ஷாக் ஆகாதீங்க. ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு உங்களோட கோல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுடைய இயல்புக்கு, உங்களுடைய சுயத்துக்கு, உங்களுடைய செல்ஃப்க்கு அது கனெக்டடா இருக்கா? உங்களால ஒரு நேரம், காலம், சலிப்பு, ஒரு விரக்தி, கோபம், சாப்பாடு, தூக்கம் எல்லாத்தையும் கடந்து ஒரு டெடிகேஷனோட அத வந்து தொடர்ந்து பண்ண முடியுதா? கன்சிஸ்டன்ஸா இருக்க முடியுதா? அத வந்து ஒரு அ என்ன சொல்றது? ஒரு அப்பப்ப ஜோன் அவுட் ஆயிடுறேன். அந்த மாரிலாம் இல்லாம 12 மணிக்கு எழுப்பி வா வந்து எனக்கு ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னா கூட, பாட்டு பாடுறது தான் எனக்கு லட்சியம். அதுதான் என்னுடைய கோல். நான் பாடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சோல்லேருந்து வந்த ஒரு விஷயம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்க சலிக்காம 12 மணிக்குனாலும் பாடுவீங்க. எனக்கு வந்து சமைக்கிறது தான் என்னுடைய வந்து ஒரு கனெக்டடான ஒரு விஷயம். என்னுடைய இயல்புக்கு ரொம்ப வந்து பொருத்தமான விஷயம் அப்படின்னா, எத்தன மணிக்கு நீங்க கூப்பிட்டு கிச்சன்ல நின்னு யாராவது செஞ்சு குடுன்னு பிள்ளைங்க கேட்டாலும், ஹஸ்பண்ட் கேட்டாலும், கெஸ்ட் வந்தாலும் நீங்க அழுக்காம, சலிக்காம குக் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க. இந்த மாதிரி நம்மளோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம். நம்ம வந்து ரொம்ப பிடிக்கும். மணிக்கணக்கா அழுக்காம, சலிக்காம, போர் அடிக்காம, யார் என்ன சொன்னாலும் நம்ம அத வந்து கேர் பண்ணாம பண்ணிட்டு இருப்போம். அதுதான் நம்மளோட கனெக்ட் ஆன விஷயம். அந்த கோல் நம்ம வச்ச கோலும், இந்த இயல்பும் கரெக்ட்டா இருக்கா? நெறைய பேருக்கு அவங்களுடைய கோல் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கும். தொடர்பே இல்லாம அவங்களுடைய இயல்பு, அதாவது கனெக்டடான பிடித்தமான ஒரு விஷயம் எங்கேயோ இருக்கும். கோல் அப்படிங்கிறத வந்து நம்ம மணிய நோக்கி தான் வச்சிருக்கோமா? என்னங்க மணிய நோக்கி கோல்ங்கிறீங்க. அப்புறம் சம்பாதிக்காம வேற என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்கலன்னா நான் எப்படி சாப்பிட முடியும்? நான் எப்படி என்னுடைய டே டு டே லைஃப வந்து வாழ முடியும்? நான் எப்படி என் பிள்ளைங்கள பார்க்க முடியும்? ஹஸ்பண்ட பார்க்க முடியும்? குழந்தைங்கள பார்க்க முடியும்? ஃபேமிலி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு பணம் தேவையில்ல. கண்டிப்பா பணம் தேவை. உங்களுக்கு உங்களுடைய கோல் பிளஸ் பணம் இது எல்லாமே நீங்க இது எல்லாமே ஒரே அலைன்மென்ட்ல இருக்கீங்களா? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாம் வந்து அலைன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து ஒண்ணும் பண்ண வேண்டாம். வர சண்டே அன்னைக்கு நான் ஒரு சூப்பரான வெபினார் கண்டக்ட் பண்றேன். அந்த வெபினார்ல வந்து கலந்துக்கோங்க. கோல்னா என்ன? கோல் எப்படி செட் பண்ணணும்? அப்புறம் வந்து உங்களுடைய அ அந்த கோல் வந்து உங்களுடைய செல்ஃபோட அலைன் ஆகியிருக்கா? அப்புறம் நெறைய பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி வந்து நெறைய டவுட்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ்லாம் என்ன இருக்கு? நான் வந்து இந்த மாரி நெறைய வந்து ட்ரை பண்ணிட்டேன். சீக்ரெட் புக் படிச்சுட்டேன். சீக்ரெட் மூவி படிச்சுட்டேன். அவங்களுடைய புக் படிச்சுட்டேன். இவங்களுடைய டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டேன். அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. எனக்கு ஏன் ஒர்க் ஆகல? இந்த மாரி நெறைய கேள்விகள் இருந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? சோ, அதையுமே அந்த வெபினார்ல கண்டிப்பா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து ஹோப்போனோபோனோ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஹோப்போனோபோனோ யூஸ் பண்ணா நிஜமாவே பலன் கிடைக்குமா? நான் வந்து இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் இவ்வளவு வருஷம் சொல்லிட்டு இருக்கேன். ஹோப்போனோபோனோ வந்து இந்த மாரி ரீசனுக்கு பயன்படுத்தலாமா? ஹோப்போனோபோனோ பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். ஆக்சுவலா ஹோப்போனோபோனோனா என்ன? எதுக்கு பண்றோம்? அது நமக்கு என்ன மாரி ஒரு விளைவை, என்ன ஒரு தாக்கத்த நம்ம வாழ்க்கையில என்ன மாரி ஒரு மாற்றத்த கொண்டு வருது? இது எல்லாமே இந்த வெபினார்ல நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இது தொடர்பா உங்களுக்கு வந்து பயிற்சிகளும் நம்ம எம்எம் இது வந்து இருந்துட்டே இருக்கு. நம்மளுடைய செல்ஃப் கனெக்ஷன் அப்படிங்கிறதையும், லா ஆஃப் அட்ராக்ஷன், ஹோப்போனோபோனோ பிரேயர், ஹீலிங், ஹோப்போனோபோனோ ஹீலிங் எல்லாமே நம்ம வந்து இந்த எம்எம்எஸ்எஸ்சில குடுத்துட்டே தான் இருக்கோம். சோ, இது வந்து உங்களுக்கு என்ன மாரி பயிற்சிகள் வேணும்? நீங்க உங்க சோலோட கனெக்ட் ஆகியிருக்கீங்களா? உங்க செல்ஃபோட கனெக்ட் ஆகியிருக்கீங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன் மேல உங்களுக்கு டவுட் இருக்கா? கொஸ்டின் இருக்கா? இல்ல வந்து பக்கத்துல வரைக்கும் போயிட்டேன். என்னால இத வந்து பண்ண முடியல. எனக்கு ரியலாவே செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். எனக்கு லட்சியம் இருக்கு. அது எப்படி போணும்னு தெரியுது. ஆனா அப்பப்ப வந்து ஜோன் அவுட் ஆறேன். எனக்கு புரியல மேடம். இந்த இடத்துல நான் ரொம்ப லேக் ஆறேன். எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான் மேம். எனக்கு சொல்லிக் குடுத்தா நல்லா இருக்கும். இல்ல எனக்கு ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ண தெரியல. ஒரு சப்போர்ட் குடுங்க எனக்கு. ஒருத்தர் யாராவது சப்போர்ட் பண்ணா, கூடவே இருந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தா, இல்ல ப்ராப்பரா என்ன கைட் பண்ணி கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். இப்படிலாம் நெறைய பேர் யோசிப்பாங்க. உங்களுக்கு வந்து நான் இருக்கேன். செல்ஃப் கனெக்ஷன் கோச்சா, ஒரு நல்ல ஃப்ரெண்டா எப்பவுமே அவங்க கூட இருக்கேன். வாங்க வெபினார் அட்டெண்ட் பண்ணுங்க. வெபினாரையும் தாண்டி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸையும், கொஸ்டின்ஸையும் இன்னும் எப்படிலாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன, இல்ல ஹோபோனோபோனோ பிரேயர, இல்ல உங்களோட நீங்க கனெக்ட் ஆயி உங்களோட நீங்க கனெக்ட் ஆனா தான் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக முடியும். அப்பதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். அதுவுமே ஒரு முக்கியமான
பாயிண்ட். ஸோ உங்களுக்கு உங்களோட கனெக்ட் ஆகணும், யூனிவர்ஸோட அலைன் ஆகணும். உங்களுக்கு உங்களுடைய லட்சியம் அதை எப்படி கொண்டு போகணும் அடுத்த லெவலுக்கு. இது எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட கேளுங்க, ஓப்பனா வந்து பேசுங்க, கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளுடைய மைண்ட் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி நான் போடுற வீடியோஸ் அண்ட் நம்ம MMSCCயோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அப்பதான் இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும், உங்க ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும். இது ரொம்ப நல்லா இருக்கு, மோட்டிவேஷனா இருக்கு, இல்ல வந்து ஏதோ ஒன்று புதுசா இதுல இருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா இந்த தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயனடையட்டும். ஸோ இந்த வெபினார்ல எல்லாருமே கலந்துக்கோங்க. வெபினார்ல கலந்துக்க என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை இல்லையா? ஸோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல வெபினாருடைய ஃபுல் டீடைல், நான் பேச போற டாபிக்ஸ் பத்தி கொடுத்துருக்கேன். எப்படி இந்த வெபினார்ல கலந்துக்கணும் அப்படிங்கறதையுமே நான் கீழே வந்து குடுத்துருக்கேன். அதுல வந்து ஒரு வாட்ஸ்அப் லிங்க் வாட்ஸ்அப் இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து வெபினார்னு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். வெபினாரோட லிங்க் உங்களுக்கு வந்து வெபினார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி, அதாவது 8லேருந்து 9 வெபினார். ஒரு 7:30 மணிக்கு உங்களுக்கு வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெபினாரோட லிங்க் வந்துரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்க அதோட வெபினார்ல அட்டென்ட் பண்ணலாம். அதுல நான் வந்து உங்களுக்கு தேவைப்படுற கிளாரிட்டியை கொடுக்க ரெடியா இருக்கேன். இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வாங்க. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வெபினார்ல மீட் பண்ணலாம். எல்லாருமே அவசியமா வெபினார்ல கலந்துக்கோங்க. நன்றி.